ஓம் சக்தி. அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருவடிக்கு அளப்பரிய ஆற்றல் உண்டு. மனித வாழ்வின் நோக்கமே திருவடியை சரணடைவதுதான். இதற்காக அம்மா அருளினால் மகனே வேலும் மயிலும் துணையாக கொள்கின்றனர் மக்கள். நீண்டு அகன்று கூர்மையாக இருப்பதால் வேலுக்கு பெருமை. மயில் ஓங்காரம். எந்தவித விஷ ஜந்துக்களும் தன் பக்கத்தில் வராமல் இருப்பதால் மயிலுக்கு பெருமை. பாலகனின் சுண்டு விரல் தூசுக்கருகில் ஏராளமான அருள் கோட்டங்கள் உள்ளன. பாலகனுடைய பாதம் அனைத்தையும் விட ஆற்றல் வாய்ந்தது. காலும் நூலும் மனிதனுக்கு துணையாகட்டும். நூல் இருக்குமிடத்தில் தீவினைகள் அண்டாது. நூலுக்கு பலவித பொருள் உண்டு. மந்திர நூல் இருக்குமிடத்தில், வேள்வி நூல் இருக்குமிடத்தில், கலச நூல் இருக்குமிடத்தில், உயிர்ப்பு நூல் இருக்குமிடத்தில் தீவினைக்கு என்ன வேலை? எனவே அருட்பாதமாகிய பாலகனுடைய காலையும் அருள் நூலையும் துணையாக பற்று. காலும் நூலும் துணை என்று மனதில் பதியவை. இன்று நீ என்னுடன் மிக அருகில் இருக்கிறாய். பூரண நிலவு போல மிகப்பெரிய வட்டமாக ஒளியுடன் உன் கண்களுக்கு தெரிகிறேன். காலம் செல்ல செல்ல நான் ஒரு சிறு புள்ளி போல உன் கண்களுக்கு தென்படுவேன். ஏனென்றால் நீ மிக தொலைவிலிருந்துதான் என்னை பார்க்க முடியும். எனவே வாய்ப்பு இருக்கும்போதே நான் சொல்வதை மட்டும் செய் என்றாள் அன்னை. ஓம் சக்தி.